நான் சொல்றத ஃபாலோ பண்ணீங்கன்னா மந்த்லி 3 to 4 kg ஈஸியா ஃபேட் லாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கட் ஹெல்த். நம்ம கட்டை வந்து நம்ம பாடியோட செகண்ட் பிரெயின் சொல்லுவாங்க. உங்க உடம்புல வர 80% ஆஃப் டிசீஸ்க்கு காரணம் கட் ஹெல்த் சரியா இல்லாதனால தான். வயிறு சரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோயே வராது. கட் ஹெல்த்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபுட்டோட சேர்ந்து தண்ணி குடிக்காதீங்க. ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிங்க. சாப்பாட்டோட சேர்ந்து தண்ணி குடிச்சிங்கன்னா உங்க டைஜஸ்ட் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. உங்க ஜீரண சக்தியை அதை பாதிக்கும். லேட்டா சாப்பிடாதீங்க, முன்னாடியே சாப்பிடுங்க. உங்க பாடியில இருக்க 80% ஆஃப் ஃபேட் வந்து நீங்க சாப்பிட்ற டின்னர்ல தான் போடுது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை கட் பண்ணிருங்க. நைட் டின்னர் ஏர்லியா ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிடுங்க. காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல டீயோ காஃபியோ குடிக்கிறது, அது கூட கொஞ்சம் பிஸ்கட்லாம் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் நமக்குள்ள இருக்கும். நீங்க காலையில் எம்டி ஸ்டொமக்ல டீயோ காஃபியோ குடிச்சிங்கன்னா உங்க குடல்ல வந்து ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஒரு கோட்டிங் லேயர் ஃபார்ம் ஆயிரும். நீங்க சாப்பிட்ற ஃபுட்டோட நியூட்ரிஷனா உடம்பு எடுத்துக்காது. எல்லாருமே நம்ம டயட் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெறும் ஃபைபரா நிறைய சாப்பிடுவீங்க. அதனால என்ன ஆகும்னா ஃபைபர் சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பசிக்கும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிரேவிங்ஸ் வரும். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும் கிரேவிங்ஸ் வரும். நிறைய ப்ரோட்டீன் எடுத்துட்டு கொஞ்சமா கார்ப் எடுத்துட்டு நிறைய ஃபைபர் எடுங்க. அப்போ உங்களுக்கு பசி எடுக்காது. நெக்ஸ்ட் ஒன் கேலரிஸ் பர்ன் பண்றது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. இப்போ ஒர்க் அவுட் தான் பிடிக்கும்னா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இல்ல ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும்னா விளையாடுங்க. இல்ல எனக்கு வந்துட்டு யோகா பண்ணிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வாக்கிங் போதா பிடிக்கும்னா அதை செய்யுங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெயிட் லாஸ்க்கு நான் கேரண்டி.